அஸ்ஸலாமு அலைக்கும். கூலாக ஒரு மினி vlog பார்க்கலாமா? நௌரின் ஸ்கூல் போயாச்சு. வீடெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் குக் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி லன்ச் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான். நம்ம மட்டும் அப்படின்னும் போது இந்த மாதிரி 1 pot ரைஸ் மாதிரி பண்ணிக்கிறது. இந்த 1 pot மீல் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டு. நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும். அதனால தான் பாயில்டு எக்கு கொஞ்சமாக தயிரோட அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. தோசை மாவு பேட்டர் காலி ஆகிடுச்சு, அதனால் உளுந்து அரிசிலாம் எடுத்து வச்சு அதை நல்லா களைஞ்சி ஊற வச்சாச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு அன்றைக்கி பானிபூரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க இன்றைக்கி ஸ்டோரியில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியான பானிபூரி, ஹோம்மேட் பானிபூரி. ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவை அரைச்சதுனால ஸோ இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றிடலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் டின்னருக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. நௌரின் இட்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு மட்டும் அன்றைக்கி நைட் டின்னருக்கு இட்லி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நௌரினுக்கு குழிப்பணியாரம் ஊற்றியாச்சு. எனக்கு இட்லி சாப்பிடணும் போலவே தோணலை, அதனால் கிறிஸ்பியாக தோசை சாப்பிட்ணுன்னு இருந்தது. ஸோ ஒரே ஒரு தோசை எனக்காக ஊற்றியாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்குமான்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? எங்கள் அம்மாலாம் என்ன சமைச்சு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கேள்வி கேட்காம கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்ருவோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஒரு வகையில் நம்ம பசங்களை கெடுக்கிறது நம்ம தான் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா நமக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. ஸோ இட்லி சாப்பிட மாட்டா, அப்படியே கம்முன்னு ஒரு இட்லி இல்லை அரை இட்லி சாப்பிட்டு படுத்துருவாளே அப்படின்றதுனால அவளுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது.